ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் லிட்ரேச்சர் இன்சைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி நைட் மதர். ஆத்தர் நேம் மார்ஷா நார்மன். இவங்க ஒரு அமெரிக்கன் பிளே ரைட். 1947ல பிறந்திருக்காங்க. அண்ட் இந்த நைட் மதருங்கிற ஃபேமஸான பிளே 1983ல புலிட்சர் பிரைஸ் வின் பண்ணியிருக்கு. இவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஃபேமிலி, சேட்னஸ் அண்ட் ஸ்ட்ராங் எமோஷன்ஸை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த பிளேயோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான், ஜெசி கேட்ஸ் பொண்ணு அண்ட் அவங்களோட அம்மா தெல்மா கேட்ஸ். இதை தவிர நமக்கு இன்னும் 3 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஜெசியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் செசில், ஜெசியோட சன் ரிக்கி அண்ட் ஜெசியோட பிரதர் டாசன். பட் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு இவங்க 2 பேரோட ஜெசி அண்ட் தெல்மாவோட கான்வர்சேஷன்லேருந்து தெரியுமே தவிர இந்த பிளேயில் ஃபிசிக்கலாக அவங்க ப்ரெசென்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஜெசி கேட்ஸ்க்கு எபிலெக்டிக் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கும், அதாவது இந்த வலிப்பு நோய்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கும். அண்ட் கூடவே அவங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் இருக்கும். ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் செசில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜெசி வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. இவரும் ஸ்டாப் பண்ண சொல்வார். இதனாலே அவங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனை வரும். ஸோ அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் இருப்பான், அவன் பேர் ரிக்கி. பட் அவனும் ஒரு தீஃபா மாறி இருப்பான் அண்ட் ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆயிருப்பான். ஜெசிக்கு ஒரு பிரதர் இருப்பாங்க, அவங்க பேரு டாசன். இந்த பிளேயோட செட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் லிவிங் ஏரியா அண்ட் கிச்சனில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நவ் லெட்ஸ் கெட் இன் டு த பிளே. அது ஒரு சாட்டர்டே ஈவினிங். ஜெசி அண்ட் அவங்க மதர் தெல்மா 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜெசி திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஜெசி அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறா, அப்பாவோட கன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறா. அவங்க அம்மா வந்துட்டு அது ஒரு பழைய ஷூ பாக்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பாக்ஸ் எடுத்து ஜெசி கன்னை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மெதுவாக அவங்க அம்மா கிட்ட சொல்றா, நான் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா அதை ஆக்சுவலி பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல, ரொம்ப லெத்தாஜிக்காலாம் எடுத்துக்கிறாங்க. பட் அவள் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது தான் அவங்க அம்மா வந்து ஜெசி உண்மையாக தான் சொல்கிறா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயம் வருது. ஜெசி என்ன பண்ணுறான்னா, தான் இறந்ததுக்கு அப்புறம் கூட அம்மாவோட லைஃப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வைக்கிறா. லைக் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிடுறா, க்ராசரிஸ் எப்படி ஆர்டர் பண்ணணும், வாஷர் ட்ரையர் எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் எந்த டைமில் கார்பேஜ் எல்லாம் வெளியே எடுத்து போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறா. அண்ட் டெய்லி அவங்க வீட்டுக்கு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறா. அண்ட் அம்மாவுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறா. அதில் என்ன இருக்குன்னா, அப்கமிங் இயர்ஸில் அவங்க பிரதருக்கு என்னென்ன கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்குது. இந்த லிஸ்ட்டும் அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறா. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் இருக்கேன்ல, ஸோ ஸ்ட்ராங்காக இரு, நீ எடுத்திருக்க முடிவு வந்து ரொம்ப தப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவ அதெல்லாம் கேட்கல. இவ எடுத்த டெசிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. தட் இஸ் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா. அவங்க அம்மா ஏதாவது இவளை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட இவ ஹாட் சாக்லேட் செய்து கொடுக்க மாதிரி கேட்குறா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பற்றி எல்லாம் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, நீ சூசைட் பண்ணிக்க கூடாது, நீ எடுத்திருக்க டெசிஷன் ரொம்ப தப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜெசி சொல்கிறா, என் லைஃப் ரொம்ப எம்டியாக இருக்குது, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட ஹஸ்பண்டும் என்னை விட்டு போயாச்சு, என் பையனும் தீஃபாக மாறிட்டான் அண்ட் ட்ரக் அடிக்டாகவும் மாறிட்டான். எனக்கு வந்து எபிலெக்டிக் நோயால் நான் வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருக்கேன். ஸோ என் லைஃப் இப்படி இருக்க வேண்டாம், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு எண்ட் மை லைஃப் அப்படிங்கிறது கிளியராக சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன் ஹஸ்பண்ட் உன்னை விட்டுட்டு போனதுக்கு காரணம் அவருக்கு நெய்பர் டாட்டரோட ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதனால தான் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு புது ஸ்டோரியை சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அவள் வந்து அவளோட டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கா. நான் வந்து கண்டிப்பாக இறந்து தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபியூனரலுக்கான திங்ஸ் எல்லாம் கூட அவள் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறா. இதை பார்க்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. மோட்டிவேட்டிங்காக என்னென்னவோ பேசி பார்க்குறாங்க. பட் அவள் கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. ஃபைனலாக நான் உனக்கு ஒரு ஃபேமிலி சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, நீ வந்து உனக்கு சின்ன வயசில் ஹார்ஸ்லேருந்து விழுந்து உனக்கு எபிலிப்டிக் அப்போத்துலேருந்து இருக்கிற மாதிரி தான் நீ நினச்சிட்டு இருக்க. பட் அது உண்மை கிடையாது. உன் அப்பாவுக்கும் இந்த நோய் இருந்தது, அவர்கிட்ட இருந்து தான் உனக்கு நீ இன்ஹெரிட் பண்ணியிருக்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. உன் அப்பா ஒய்ஃப் ஆகிய ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உன் மேலே தான் ரொம்ப பாசம் காட்டினாரு. அதாவது ஜெசி மேலே தான் அவங்க டேடி ரொம்ப பாசமாக இருந்திருக்காரு. உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, உன் கூட தான் எப்போவுமே இருப்பாங்க. நான் அந்த டைமில் ரொம்ப லோன்லியாக தான் ஃபீல் பண்ணினேன். நானும் உன் லைஃப்பை விட நிறையவே ஸ்ட்ரகிள்ஸை என் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பட் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன் இல்லையா, நீயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உன்கிட்ட தான் பாசமாக இருந்திருக்காங்க, அதனால தான் நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட லாஸ்ட் மினிட்ல கூட என்ன கூப்பிடாம உன்னைதான் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக உன் டேடி உன்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க. பட் அதுக்கு ஜெசி எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஃபைனலாக அவங்க மம்மியை ஹக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு
ரூமில் போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. குட் நைட்னு சொல்லாமல் நைட்னு சொல்கிறாங்க. ஓகே, ரூமில் போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கதவை தட்டி அழறாங்க, வெளியே வா, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரு கன் ஷாட் சவுண்ட் கேட்குது. அவங்களுக்கு புரிஞ்சுது, ஓகே அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு புரிஞ்சுது. அவங்க அம்மா வந்துட்டு டாசன் அவங்களோட பிரதரை கூப்பிடுற மாதிரி இந்த பிளே முடியுது. இந்த பிளேயோட தீம்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தா, மென்டல் ஹெல்னஸ் அண்ட் சூசைட், ஐசோலேஷன் அண்ட் லோன்லினஸ், கண்ட்ரோல் அண்ட் பவர், ஃபேமிலி அண்ட் கம்யூனிகேஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் டினையல். இதெல்லாம் தான் இந்த பிளேயோட தீம்ஸ். அடுத்து என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.